என்னப்பா என்ன காட்டா பாட்டேல. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, நம்மளோட லோகா டெய்லர் வந்து நிறைய பேர் இல்லை, ஒரு 2-3 பேர், நிறைய பேர் தான் சொல்லியிருந்தவங்க ரியாக்ட் பண்ண சொல்லி. அது வந்து இப்போ ஒரு கிழமை ஆச்சு, ஒரு கிழமை மேலே அடிச்சு பார்ப்போம். லோகான ஸ்பெல்லிங் 2 weeks ஆயிட்டு. ஸ்பெல்லிங் லோகாவா? லோஹா. 2 கிழமை ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு. 3 மில்லியன் ஓடி இருக்குது. டிஃப்ரெண்டான ஒரு படம். சாப்டர் 1 படமா? படம் தான். சாப்டர் 1 வந்துருக்கு. கேஜிஎஃப் சாப்டர் 1 அப்படி நிறைய சாப்டர்ல இது ஒரு சாப்டராக வந்திருக்கு. லோகான்ற ஒரு மலையாள படம் தான். நீங்கள் துல்கர் சல்மான் தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்க, அவர்கிட்ட யூடியூப்லாம் போட்டிருக்காங்க. சரி பார்க்க ரொம்ப பேசாம அவ அவங்களோட ஹீரோனியை தெரிஞ்சிருக்கேங்கட. இந்த படத்துல ஹீரோ படத்துல நடிச்சிருப்பா. நான் மலையாளத்துல நிறைய படம் நடிச்சிருக்கேன். எங்கட தமிழ்ல ஹீரோ மற்றது கிருதயம் என்ற மூவில போர் லெவல் ஆக்டிங். நான் படம் பார்க்கிறேன், நான் பாட்டு தான் பார்த்தேன். நான் பார்த்தேன், நல்ல லவ் ஸ்டோரி. சோ நாங்க அதே மாதிரி ரியாக்ட் பண்ண சொன்னேன். கிருதயம் கேட்டீங்களா? ஓகே பண்ணு. கல்யாணி அவன் பேர். கல்யாணின்னு ஃபர்ஸ்ட் பேர் போட்டுருக்கு. பேர் தெரியல. ஸ்டாரிங் கல்யாணி பிரியதர்ஷன். அவதான் கல்யாணி பிரியதர்ஷன். அவள் தான் நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கா. பட் ஹீரோ டொமினிக் நஸ்லனோ யாருன்னு தெரியல. இவங்களா எனக்கு ஹீரோனி தான் முக்கியம். வேண்டா ஹீரோனி தான் முன்னே போட்டிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். சந்திரான்னு போட்டிருக்காங்க. சாப்டர் 1 சந்திரா. என்னவா அந்த கேரக்டரை பற்றி தான் இருக்க போகணும்னு நினைக்கிறேன். என்ற ஒரு இது பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். துல்கர் சல்மான் பிரசன்ட். மறைஞ்சதோ யாரை வர்றது? ஓ இவ ஜோலி அஜம்கானா மற்ற பிரேமலோ ரிதிகா பூசன். ஓ கிறிஸ்டியானிட்டி பார்ட்டி. ஓ இதுமா டாம் ரைடர் மாதிரி. டாம் ரைடர். ஓ ஓ ஓ கல்யாணி பிரியதர்ஷன். சாண்டி மாஸ்டர். சந்திரா அதுக்கான படத்தை தலையை காணலேப்பா. ஓ ஆஸ்லான பேர். ஓ போதி தர்மனா. சந்திரா பாக்க பேர் சந்திரா. ஓ வா அம்மாடா ஹூஸ். அம்மா ஓ என்னப்பா என்ன காட்டா பாட்டேல. அம்மாடா அம்மாடா சரி நல்லா இருக்கு. என்னப்பா ஒரு சூப்பர் ஹீரோ கேர்ள், ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி வந்து நிறைய நான் கழிச்சு வருது மலையாளத்துல. வரவேற்கத்தக்க தமிழ்ல நிறைய வந்திருக்கு, பட் மலையாளத்துல குறைவே நம்ம பெருசா பார்த்தது. அதுவும் சூப்பர் ஹீரோ உமன் சென்ட்ரிக் வரும்போது வித்தியாசமா இருக்குது. அதுவும் சந்திரான்ற பேரு. ஆனா இது வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு ஆக்களை ஒவ்வொரு பவர் இருக்கும் நினைக்கிறேன். இது ஒரு அந்த எங்களோட மார்வல்ஸ் டிசி மாதிரி இதை எடுக்கிறாங்க போல. ஆனா வந்து இந்த இந்த கதையில பாருங்க, அந்த மார்வல்ஸ் ஒரு இது இருக்கு, அது மாதிரியே இருக்கு எனக்கு. என்ன சொல்றீங்க? மார்வல்ஸ் ஒரு இது இருக்குல்ல, வெப் சீரிஸ். ஓகே, அது மாதிரி அந்த அந்த அவங்களோட கல்ச்சரையும் அந்த சூப்பர் ஹீரோ கான்செப்டையும் கலந்து, அதால் அந்த பவர் கிடைக்கிறது அவங்க கல்ச்சரோட வரும். பவர் சும்மா இருந்து ஸ்பைடர்மேனுக்கு இந்த சிலந்தி கடிச்சு வரும், அப்படி எப்படி வரும் ஓவராக்களுக்கு. ஆனால் அந்த அதில் வந்து அவங்களோட கல்ச்சர், அவங்களோட பரம்பரை, அந்த ஜீன் அப்படி இருந்து இருக்கும். அந்த என்ன காட்டிக்கு அவன் பழைய காலத்து அந்த முன்னைய காலத்தை காட்டுறாங்க. அவன் அந்த கண்ணம் திறக்கிறா பழங்குடி. பழைய காலத்துல அப்படிதான் நிறைய பழங்குடி, புதுக்குடின்றது பழங்குடியினர், பழைய ஆக்கள் பழங்குடியினர், புதுக்குடியினர். அதுதான் சொல்லுங்க பழைய ஆக்கள். பழங்காலத்து அவன் முன்ஜென்ம ஞாபகங்கள் வருது, அப்போக்கு அந்த பவர் கிடைக்குது. இன்னும் தெரியல. நான் டெய்லர் கட்டுகள், அதுவும் அதுவும் ஃபைட் சீன் எல்லாம் வேறல இல்லை, பிரிச்சு மேய்ஞ்சிருக்கிறேன். What's your name? Chandra. ഞാനിതൊക്കെ വിത്താണെന്നാണ് വിചാരിച്ചത്. ஓ இந்த ஃப்ரேம் தானே.
ചന്ദ്ര ശരിക്കും സൂപ്പർ ഹീറോ ആണോ? സൂപ്പർ ഹീറോ ആണോ? அந்த வேஜ் அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங் மாதிரி வருது அப்படியே என்ன ஸ்பிளாஷ். இந்த ஷார்ட் ஸோ நல்லா இருக்கு. அந்த டைட்டிலே பாருங்க, டைட்டிலே ஒரு கத்தி அந்த ஸ்டார்ன்ற அந்த அம்புக்குறி அந்த பாஸ்டாண்டு காட்டுறாங்க, நைஃபை காட்டுறாங்க, லோகாண்டு போடுறாங்க. எங்கடா என்ன சார் லோகி அந்த வெப் சீரிஸ் மாதிரி லோகா வந்து டிஃப்ரெண்டாக ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்திருக்கு. உண்மையாகவே நல்லா இருக்கு, ஒரு வித்தியாசமாக இருக்குது. உண்மையாகவே மலையாள இண்டஸ்ட்ரி அந்த சூப்பர் ஹீரோ ஃபிலிம் பண்ணாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்க. இந்த இந்த படம் பார்த்தீங்க மின்னல் முரளி வேற இல்லை, நான் பிடிச்ச படம் மின்னல் முரளி. அதுக்கு அடுத்தது வேற ஏதோ செய்வாங்கல்ல இல்லையா? அந்த ஏஆர்எம்மும் அது சூப்பர் ஹீரோ ஃபிலிம் இல்லை, அது அந்த ஒரு வித்தியாசம் 3 காலம் அந்த ஏஆர்எம் வந்து வேட்ட படம். அது என்ன பேர் இருக்கு? அவர்தான் மின்னல் முரளி நடிச்சவரான் டொவினோ தாமஸ் தான். 2 சூப்பர் ஹீரோவில் ஏஆர்எம் நல்ல படம். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு பவர் இல்லை, பார்த்தீங்கன்னா நிறைய பவர். அந்த பறக்கிற மாதிரி ஒரு பவர் காட்டுறாங்க. மற்றது அந்த பாஸ்டா போகிற மற்றங்கட பேட்மின் மாதிரி அந்த இது ஸ்டார் வச்சு மாடி போடுறாங்க, அந்த நைஃபாலையும் அடிபடுறான் நாங்கட இது மாதிரி லோகி அவங்க மாதிரி வித்தியாசமா இருக்கு. அது ஒருவேளை அவாக்கு இது உச்சக்கட்ட பவர்னா அது போல அந்த பறக்கிறது மேலெல்லாம் பறக்க நிறைய படங்கள் பார்த்துருப்போம். இந்த வெப் சீரிஸ் எங்கட அந்த மியூசிக் பார்த்தீங்க பறக்க எங்கட இது அந்த 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 ஒரு கடைசியில் அந்த பிஜிஎமே அப்படி தான் இருக்கு. இடையில அந்த முக்கியமான நேரத்தில் போடுவாங்க அந்த 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 ஸ்ட்ரேஞ்சரான அந்த ஒரு விஷயம் அவைக்குள்ள பூந்த உடனே அவ அப்படித்தான் போயிடும் தங்கள் அறியாம. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அந்த இடத்துல லிங்க் ஆனது. இல்லை அந்த மியூசிக் தான் நான் சொல்றேன். மியூசிக் வந்து கியூரியோசிட்டியை கூட்டுற மாதிரி இல்லை ஸ்ட்ரேஞ்சர் இந்த மியூசிக் மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு அந்த நோட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிறகு அங்கால பார்த்தீங்கன்னா சில மியூசிக்கும் அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அந்த இண்டஸ்ட்ரியலர் எங்கட அவங்களோட மியூசிக் மாதிரி நல்ல ஹாலிவுட் லெவலில் இருக்குது மியூசிக். யார் மியூசிக் போட்டோன்னு தெரியல பார்ப்போம். மியூசிக் வந்து யாடா பார்த்து எங்கடா அவதான் மியூசிக் போட்டுருக்கு. இதில் போட்டாங்க தெரிய இடையில நான் கவனிக்கல, அந்த பிரேமால பார்த்ததில் குரனைக்காங்க ஜேஎக்ஸ் பிஜாய் அவர் தான் நிறைய முதல்ல காய்ச்சிப்பாங்க நிறைய விஷயங்கள் நிறைய படத்தில் மலையாள படத்தில் நல்ல மியூசிக் போட்டிருப்பேன். அவரான் இதில் போட்டிருக்கேன். எங்கட இவரை தான் காண கிடைக்குது இல்லை. இப்போ எங்கட சுசின் ஷாமை தான் காண கிடைக்குது இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக ஆவேசத்துக்கு பிறகு காணல வேற புது ஆக்கெல்லாம் மியூசிக் ஜேஎக்ஸ்பியும் நிறைய அந்த த்ரில்லரான படங்கள் நிறைய மியூசிக் நல்லா இருக்கும் மியூசிக்கெல்லாம். அதே மாதிரி தான் இதில் நல்லா இருக்குது. ஸோ பார்க்க போனால் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் சூப்பர் ஹீரோ உமன் கன்செப்டில் வர்ற இந்தியனில் வர்ற முதலாவது மூவின்னு சொல்லலாம். இல்லைப்பா இருக்கோ தெரியல. வாய்ஸ் இந்த படம் வந்துருக்கு கேர்ள்ஸ் அதான் உமன்ஸ் சென்ட்ரிக்காக வேற இல்லை, வாய்ஸ் இதாக வந்திருக்குது. அந்த இது நிறைய படம் வந்திருக்கு. இதுதான் பெஸ்ட்டு உமன் சென்ட்ரிக் சூப்பர் ஹீரோ ஃபிலிம். அது மலையாளம் இண்டஸ்ட்ரியில் விடுறாங்க. நம்மளோட துல்கர் சல்மான் ப்ரொடக்ஷனில் ஒரு லெவலாக இருக்கும். ஸோ எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.